Oh, right. चलिए अब السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه وذرياته وأهل بيته وعترته الطيبين الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وليائها وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت بحين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين. صدق الله المولانا العظيم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்த நாயன் இறைவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இவ்வுலகுக்கு வந்ததிருத்த எதிர் தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் ஷஃபீஉல் முத்னிபீன் எங்கள் உயிரை விட மேலான நெஞ்சில் நிறைந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபு தாபீன்கள் இமாம்கள் வலிமாறுகள் சாலிஹீன்கள் எல்லோரும் மீதிலும் உண்டாவதாக. நவைத்துல் இத்திகாஃப் லில்லாஹி தஆலா அல்லாஹ்வுக்காக தரிபட்டிருக்கிறேன் என்ற நல்ல நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ஹபீப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவினார்களோ அவற்றை எம்மாலி என்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை எங்களுக்கு விளக்கினார்களோ அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்கிறேன். அல்லாஹு தஆலா எங்களுடைய நல்ல அமல்களை ஒப்புக்கொள்வானார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமக்காக இந்த உலகில் எல்லாவற்றையும் படைத்து எங்களுக்கு எது வசதியோ காலத்துக்கு ஏற்ற அமைப்பில் எங்களுக்கு எது அவசியமோ அவை அனைத்தையும் எந்தவித குறையும் அன்றி எந்தவித குறையும் இல்லாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த வண்ணம் இருக்கிறான். குல்லுன் குலிகலில் இன்சானி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் மரங்களாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றும் மனிதனுக்காக வேண்டிய படைக்கப்பட்டிருக்கிறது. வல் இன்சானு குலிகல் இபாதத்திஹி, மனிதன் அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறான். இது எல்லோரும் அறிந்த உண்மை. நாம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பது, அல்லாஹுவை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பது எங்கள் அனைவரின் மீதும் வாஜிபு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு மத்தியில் இன்றைய காலத்தில் எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய சில மோசமான பண்பாடுகள் இவைகள் இருப்பதின் காரணமாக அல்லாஹு தஆலாவினுடைய ரஹ்மத்து, அல்லாஹு தஆலாவினுடைய ரஹ்மத்து என்று சொல்லக்கூடிய பார்வை எங்களை விட்டும் அகன்று இருக்கிறது. எந்த மனிதனிடத்தில் விசாரித்து பார்த்தாலும், எந்த குடும்பத்தை விசாரித்து பார்த்தாலும், எல்லா குடும்பத்திலும் இன்றைய காலத்தில் பிரச்சனை, நோய்கள், எந்த மனிதனை பார்த்தாலும் குறை சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
எந்த மனிதனை நீங்கள் கேட்டு பாருங்கள், எந்த வீடாக இருந்தாலும் சரி, எந்த கடையாக இருந்தாலும் சரி, எந்த வியாபாரியாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களும் சொல்லும் வார்த்தை, நான் வியாபாரம் செய்கிறேன், அதில் நஷ்டமாக இருக்கிறது. என்னுடைய குடும்பத்திலே எல்லோரும் மருந்து பாவிக்கிறார்கள், எல்லோருக்கும் நோய் இருக்கிறது. நான் வியாபாரம் செய்தேன், நஷ்டம் அடைந்தது, உதவி செய்ய யாரும் இல்லை, இறுதியில் நான் வட்டிக்கு எடுத்தேன், பணம் எடுத்தேன் என்று பலவிதமான கதைகளை கதைக்கக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம். இவைகளுக்கு எல்லாம் நமக்கு அழகான முறையில் கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம் புனிதமான குர்ஆன். அந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தந்தது ரமலான். அந்த ரமலான் கற்றுத்தந்த பாடத்தை நாம் சரியாக எடுத்து நடக்கும் பொழுது எங்களுடைய குறைகள் அனைத்தையுமே அல்லாஹு தஆலா நீக்கி எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. புனிதமான குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ரமலானுடைய ஆயத்துகளை சம்பந்தப்படுத்தும் பொழுது ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுவான். வைதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீபுன் உஜீபு தஅவத தாயி. நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் என்னை பற்றி மக்கள் கேட்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள், ஃபைன்னி கரீபுன், நான் சமீபத்திலே இருக்கிறேன், நான் சமீபத்திலே இருக்கிறேன். உஜீபு தஅவத தாயி, ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன், கபூல் செய்கிறேன். அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அருமையான பெருமக்களே, ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் ஆரம்பத்திலே ஒரு சாதாரணமாக ஒரு சிறிய வைத்தியரிடம் புறப்படுவோம். அதற்கு பிறகு நாம் செய்யும் வேலை, அந்த வைத்தியர் சொல்லுவார், இதை என்னால செய்ய முடியாது, நீங்கள் ஒரு பெரிய வைத்தியசாலையை நாடுங்கள். பெரிய வைத்தியசாலைக்கு சென்றதன் பிறகு அவர்கள் சொல்லுவார்கள், இந்த நாட்டில் இதை செய்ய முடியாது, வெளிநாட்டில் செய்யலாம். இன்றைய காலம் அவ்வளவு நோய்கள் பரவி இருக்கிறது மக்களுக்கு மத்தியில். கேள்விப்படாத நோய்கள், எத்தனையோ விதமான நோய்கள், எத்தனையோ விதமான சிகிச்சைகள், எத்தனையோ சிகிச்சைகளை செய்வார்கள். வைத்தியரை நம்புகிறோம், செல்வந்தனை நம்புகிறோம், ஜனாதிபதியை நம்புகிறோம், பணக்காரனை நம்புகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை இறைவனோடு ஏற்படுவதில்லை. ரமலான் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம், என்னிடத்தில் கேளுங்கள் நான் தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். உஜீபு தஅவத தாயி இதா தஆனி, துஆ கேட்பவனுடைய துஆவை நான் கபூல் செய்கிறேன், ஒப்புக்கொள்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். குர்ஆன் சொல்லி காட்டும் வரலாறுகள், வெறுமனே குர்ஆனை ஓதுகிறோம், தர்ஜுமாவை எடுத்து படிக்கிறோம், அத்தோடு நிறுத்தி கொள்ளாமல் குர்ஆனுடைய வரலாறுகளை நீங்கள் கற்று பாருங்கள். அல்லாஹு தஆலா துஆக்களை ஒப்புக்கொண்டு எவ்வாறு நல்ல வாழ்க்கைகளை கொடுத்தான் என்பதற்கு ஆதாரம் குர்ஆன். வஅய்யூப இத நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். புனிதமான குர்ஆன் சொல்லி காட்டும் செய்தி. அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டது. 17 வருட காலம் நோய், 17 வருட காலம் கடுமையான நோயிலே இருந்தார்கள். எந்த அளவு என்று சொன்னால், அவர்களுடைய நோயை பற்றி மக்களுக்கு மத்தியில் ஒரு தப்பபிப்பிராயம் இருக்கிறது. அவர்களுடைய மேனியில் புழு இருந்தது, அந்த புழு அவர்களுடைய மேனி முழுவதும் பரவி இருந்தது என்று மக்கள் பேசுவார்கள். அது ஒரு தப்பான கருத்து. ஏனென்றால் நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு நோயை வைக்க மாட்டான். இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவினுடைய அகீதா. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதாவின் பிரகாரம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மேனியில் புழுக்கள் இருக்கவில்லை, அவர்களுக்கு நோய் இருந்தது. நோயாளி என்று ஊரை விட்டும் அவர்கள் ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய நோயின் காரணமாக 17 வருட காலம் அவர்கள் தனிமையிலே வீட்டிலே இருந்தார்கள். துணைவி, தன்னுடைய மனைவியார், அருமை மனைவியார் ரஹ்மா நாயகி மாத்திரம்தான் உதவியாக இருந்தார்கள். எல்லா வேலையும் செய்து கொடுப்பாங்க, எல்லா வேலையும் செய்து கொடுப்பாங்க, அவருக்கு தேவையானவற்றை கொண்டு வந்து கொடுப்பார்கள். எல்லா வகையிலும் துணைவி ரஹ்மா நாயகி உதவியாக இருந்தார்கள்.
இந்த சமயத்தில் 17 வருடங்களுக்கு பிறகு அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் கண்ணீரோடு ஒரு நாள் பிரார்த்திக்கிறார்கள். ரஹ்மான் நாயகி வீட்டில் இருக்கல்ல, ரஹ்மான் நாயகி வீட்டில் எல்லாம் வெளியே போயிட்டு இருந்தாங்க. அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் இரு கரம் ஏந்தி கண்ணீரோடு கேட்டார்கள், அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். இறைவா, எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, நீ தான் இரக்கம் காட்ட வேண்டும் என்று ஒரே ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். எங்களால் முடியாதா? தாராளமாக முடியும். ஏன் காரணம்? எங்களிடத்தில் நம்பிக்கை இல்லை. உதுஉ ரப்பக்கும் அன்தும் மூகினூன ஃபில் இஜாபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், உர்குல் பிரிஜ்லிக, உன காலை கொஞ்சம் நகற்றுங்க, அங்கிருந்து ஒரு ஊற்று வெளிப்படும். அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலை நகற்றினார்கள், தண்ணீர் ஊற்று வெளிப்படுகிறது. அல்லாஹ் தஆலா சொன்னான், அந்த தண்ணீரை குடியுங்கள், அதற்கு பிறகு அந்த தண்ணீரால் குளியுங்கள். நோய் ஏற்பட்டு அவர்கள் வாலிபத்திலே இருந்தவர்கள் வயோதிபரை போன்று மாறிவிட்டார்கள். அப்படி நிலைமையில் இருந்தவர்கள் அல்லாஹ் தஆலா பிரார்த்தனை செய்தவுடன் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொண்டு உடனே அல்லாஹ் தஆலா நோயை இல்லாமக்கிட்டான். சற்று நேரத்துக்கு பிறகு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார்கள். மனைவி ரஹ்மான் நாயகி அவர்கள் வீட்டினுள்ளே வருகிறார்கள். ரஹ்மான் நாயகி வீட்டினுள்ள வந்து கேட்கிறாங்க, வாலிபனே, அங்கிருந்து ஒரு நோயாளி வயோதிப மனிதனை காணல, எங்க வருன்னு கேட்கிறார். ரஹ்மான் நாயகிக்கு தன்னுடைய கணவரை அடையாளம் காண முடியாது. அல்லாஹ் தஆலா அப்படி மாத்திட்டான். அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏ ரஹ்மாவே, நான் தான் உன்னுடைய கணவர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா நான் கேட்ட ஒரு பிரார்த்தனையின் மூலமாக என்னுடைய நோயையும் குணப்படுத்தி என்னை ஒரு வாலிப தோற்றத்தில் மாற்றிவிட்டான். தஃப்சீர்கள் சொல்லி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, நாளை கியாமத்துடைய நாளையில், நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நாம் எல்லாம் எழுப்பப்பட்டதன் பிறகு சில மக்கள் வருவாங்க. அல்லாஹ் தஆலா கேட்பான், கேள்விகளுக்கு கேட்பான், நீ தொழுதியா? அப்ப அவன் சொல்லுவா, யா அல்லாஹ், நான் நோயாளியாக இருந்தேன். நோன்பு நோற்றியா? நான் நோயாளியாக இருந்தேன் இறைவா. அல்லாஹ் தஆலா உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பான். நீ நோய்க்காக தொழவில்லை, நோய்க்காக நோன்பு நோக்கவில்லை. என்னுடைய அடியார் இதோ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 17 வருட காலம் நோயிலே இருந்தார்கள். ஒரு வினாடி கூட என்னுடைய நினைவு இல்லாமல் அவர்கள் வாழவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். ரமலான் கற்றுத்தந்த பாடம், பிரார்த்தனை செய்யுங்கள். தஹஜ்ஜுடைய வேலை, பிரார்த்தனை செய்யுங்கள். அதே போன்று எல்லா நேரங்களிலும் எங்களுக்கு பிரார்த்தனை செய்யலாம். பிரார்த்தனைக்கு தடை விதித்து மார்க்கம் இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லவில்லை. தாராளமாக எல்லா நிலைமையிலும் கண்ணீரோடு நாங்கள் பிரார்த்தனை செய்யலாம். தனிமையில் நாங்கள் இறைவனிடத்தில் முறையிடுகிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னிட்ட கேளுங்க, நான் தருகிறேன். அல்லாஹ் தஆலா தைரியமாக சொல்லுகிறான். தரமாட்டானா? நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் தஆலா தருவான். நாமெல்லாம் குர்ஆனிலே படிக்கக்கூடிய ஒரு அழகான செய்தி, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அந்த வரலாற்றிலே பல்கீஸ் ராணியினுடைய சிம்மாசனத்தை 1000 மைல் தொலைவில் இருந்து சுலைமான் நபிக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்க வேண்டும். நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அந்த சமயத்தில் இஃப்ரீத் என்ற ஜின் சொன்னது, அன ஆதீக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக, நீங்கள் இருக்கும் இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த இடத்தில் இருந்து உங்களோட வேலை எல்லாம் முடித்து எழும்புவதற்குள் நான் கொண்டு வந்திருக்கிறேன். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் மாலை வரை அமர்ந்திருப்பேன், அதுக்கு முன்னால் பல்கீஸ் ராணி வந்துருவார்கள், அதற்குள் நீங்கள் கொண்டு வர முடியுமா? முடியாது. அந்த சமயத்திலே ஒருவர் எழுந்து நிற்கிறார். காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாபி, வேத அறிவு கொடுக்கப்பட்ட ஒருவர். அவர்தான் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வரக்கூடிய வஹீகளை எல்லாம் எழுதி வைத்தவர். ஆசிஃப் இப்னு பர்கியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் எழுந்து சொன்னார்கள், அனா ஆதீக பிஹி கப்ல அன் யர்தத இலைக தரஃபுக, நீங்கள் கண்ணை மூடி திறப்பதற்கு முன்னால் நான் கொண்டு வருகிறேன்.
சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ஆச்சரியப்படுகிறார்கள். கொண்டு வருவாரா? எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கலாம், நானும் ஒரு மாடி வீட்டில் வாழ வேண்டும், ஒரு அழகான கார் எடுத்து ஓட வேண்டும், செல்வந்தனாக வாழ வேண்டும். ஒரு ஏழைக்கு ஆசை இருக்கும். கிடைக்குமா? இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தால் உடனடியாக கிடைக்கும். சுலைமான் நபியினுடைய வரலாறு சான்றாக இருக்கிறது. பல்லாயிரம் மைலுக்கு அப்பால் உள்ள பல்கீஸ் ராணியினுடைய பெரிய சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தை கண்மூடி திறப்பதற்கு முன்னால் சுலைமான் நபிக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்க வேண்டும். எப்படி கொண்டு வந்தார்கள்? மறுக்க முடியுமா? மறுத்தால் உடனடியாக காஃபிர். குர்ஆன் சொல்லி காட்டும் செய்தி. அப்ப சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ஒரு தடுமாற்றமே, ஒரு கொண்டு வருவாரா இல்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை திறந்து பார்த்தார்கள். முன்னால் பல்கீஸ் ராணியினுடைய சிம்மாசனம் இருக்கிறது. அவர் எப்படி கொண்டு வந்தார்? எந்த அமைப்பில் கொண்டு வந்தார்? வுது செய்தார்கள், தொழுதார்கள். தொழுதுவிட்டு ஒரே ஒரு பிரார்த்தனை, யா ஹய்யு யா கய்யூம் அல்லாஹும்ம அத்னி அர்ஷஹா. இறைவா, பல்கீஸ் ராணியின் சிம்மாசனத்தை எனக்கு முன்னால் கொண்டு வா. ஒரே ஒரு பிரார்த்தனையை செய்தார்கள். யா ஹய்யு யா கய்யூம் என்பது இஸ்முல் ஆலம் என்பார்கள். அந்த யா ஹய்யு யா கய்யூம் என்ற வார்த்தை நாம் தமிழில் பிரார்த்தனை செய்யும் பொழுது கூட யா ஹய்யு யா கய்யூம் என்ற வார்த்தையை சேர்த்துக் கொள்ள வேண்டும். பத்ர் யுத்தத்தின் காலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனையிலும் கூட அதை சேர்த்துக் கொண்டார்கள். யா ஹய்யு யா கய்யூம் அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபத ஃபலா துபது ஃபில் அர்ல். யா அல்லாஹ், இன்றைய தினம் இந்த 313 பேரும் கொலை செய்யப்பட்டுட்டா உன்னை வணங்குறதுக்கு யாரும் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு பிரார்த்தனையை செய்தார்கள். யா ஹய்யு யா கய்யூம் என்ற வார்த்தையை சேர்த்துக் கொண்டார்கள். அந்த வார்த்தையை சொல்லித்தான் ஆசிம் இப்னு பர்கியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ஹய்யு யா கய்யூம் அல்லாஹும்ம அத்னி அர்ஷஹா. இறைவா, பல்கீஸ் ராணியினுடைய சிம்மாசனத்தை எனக்கு முன்னால கொண்டு வந்துரு. ஒரு பிரார்த்தனை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை திறந்து பார்த்தார்கள். முன்னால் சிம்மாசனம் இருக்கிறது. நடக்குமா? எங்களுக்கும் இது போன்று கிடைக்குமா? பல லட்சம் ரூபாய் பணம் தேவை. செல்வந்தனை நாடி நான் வியாபாரம் செய்தேன், நஷ்டம் அடைந்தது, கஷ்டமாக இருக்கிறது, உதவி செய்யுங்கள். கண்ணீர் வடிக்கிறோம் இல்லையா? அந்த கண்ணீரை இறைவனிடத்தில் வடித்து பாருங்கள். தஹஜ்ஜுடைய வேளையில் இறைவனிடத்தில் வடித்து பாருங்கள். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை ஒப்புக்கொள்வார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அவ்வளவு பெரிய சிம்மாசனத்தை கண்மூடி திறப்பதற்கு முன்னால் எப்படி கொண்டு வந்தீங்க? அந்த சமயத்தில் ஆசிம் இப்னு பர்கியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹாதா மின் ஃபضل ரப்பி. இது அல்லாஹ் தஆலா எனக்கு தந்த அருட்கொடை. அல்லாஹ் தஆலா எனக்கு தந்த அருட்கொடை. லியப்லுவனி அஷ்குரு அம் அக்ஃபுரு. நான் நன்றி செலுத்துகிறேனா நிராகரிக்கிறேனா என்பதை பரிசோதிப்பதற்காக அல்லாஹ் தஆலா எனக்கு தந்த அருட்கொடை. நாமெல்லாம் வாகனத்துல வீட்டுல அழகான முறையில் எழுதி வைப்போம். ஒரு வீட்டுக்கு முன்னால ஹாதா மின் ஃபضل ரப்பி, வாகனத்துல ஹாதா மின் ஃபضل ரப்பி என்ற வார்த்தையை எழுதி வைப்போம். சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், அந்த வார்த்தையை மட்டும் எழுத கூடாது, அதுக்கு பின்னால வர வார்த்தையை சேர்த்து தான் எழுதணும். லியப்லுவனி அஷ்குரு அம் அக்ஃபுரு. அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்துகிறேனா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்காக அல்லாஹ் தஆலா வீட்டை தந்தான், வாகனத்தை தந்தான். அதுபோன்றுதான் ஆசிம் இப்னு பர்கியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்ணை மூடி திறப்பதற்குள் சிம்மாசனத்தை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அருமையான பெருமக்களே, எல்லா வணக்கத்துக்கும் மூலம் பிரார்த்தனை. அத்துஆ முஹுல் இபாதா என்று சொல்லுவார்கள். இன்னொரு ரிவாயத்தின் படிக்கு அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ அதுதான் இபாதத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அருமையான பெருமக்களே, இன்றைய காலத்திலே அதிகமானவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை குழந்தை பாக்கியம் இல்லை. யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவருக்கும் சாலிகான குழந்தையை கொடுத்தருவானார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 90 வயதும் தாண்டி விட்டது. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். இறைவா, எனக்கும் ஒரு சாலிகான குழந்தையை தருவாயாக பிரார்த்தனை செய்தார்கள். சாரா நாயகி
பிரார்த்தனையை அவதானித்தார்கள். என்ன பிரார்த்தனை செய்றீங்க? என்ன பிரார்த்தனை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தேவையில்லையா, அதனாலதான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தேன். சாரா நாயகி சொன்னார்கள், அலிது வான அஜூஸ், நானே ஒரு கிழவி, எனக்கு குழந்தை பிறக்குமா? 120 வயதாகும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். அந்த சமயத்தில் சாரா நாயகியினுடைய வயது 99 வயது. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. எவ்வாறு கிடைக்கிறது? ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அருமையான பெருமக்களே, எங்களுடைய இன்றைய காலத்தை பொறுத்தமட்டில் எங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான இபாதத்தாக நாங்கள் பிரார்த்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன விடயம் வந்தாலும் ஒரு பிரார்த்தனை. பணம் தொலைந்து விடுகிறதா? பிரார்த்தனை. பணக்காரனாக வாழ வேண்டுமா? பிரார்த்தனை. கஷ்டம் நீங்க வேண்டுமா? பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தருவான். இவ்வளவு உலகத்தை படைத்து இவ்வளவு விடயங்களை சாதிக்கக்கூடிய இறைவனுக்கு எங்களுடைய பிரார்த்தனையை ஒப்புக்கொண்டு எங்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடியதை இறைவனுக்கு தர முடியாதா? நிச்சயமாக முடியும். ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால் இன்றைய காலத்தில் எவ்வளவு பதறுவார்கள், எவ்வளவு ஒரு பதட்டம் ஏற்படும் மக்களுக்கு மத்தியில். அதை பாதுகாவலரிடம் போய் ஒப்படைப்பார்கள். அதற்காக வேண்டி யார் யாரிடம் முறையிட வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லுவார்கள். உதாரணமாக ஒரு வாகனத்தை காணவில்லை, அந்த வாகனத்தை தேடி கண்டுபிடிப்பதற்காக எத்துணை விதமான வழிகளை நாங்கள் மேற்கொள்வோம், எத்துணை விதமான வழிகளை நாங்கள் எதிர்பார்த்திருப்போம். ஒரு அழகான வரலாற்று செய்தியிலே ஒரு சமயம் சஹாபாக்கள் சொல்லி காட்டுவார்கள். ஒரு சமயம் ஒரு அரபி வருகிறார், மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார். மஸ்ஜிது நபவிக்கு அவர் வரும்பொழுது அவருடைய வாகனம் அன்றைய காலத்தில் ஒட்டகம், ஒரு அழகான ஒட்டகத்திலே அவர் வருகிறார். ஒட்டகத்திலே வந்து ஒட்டகத்தை பள்ளிக்கு முன்னால் ஒரு இடத்தில் கட்டி வைக்கிறார். கட்டி வைத்து விட்டு அவர் பள்ளியின் உள்ளே வந்து தொழுகிறார், வுது செய்கிறார், தொழுகிறார். சஹாபாக்கள் சொல்லி காட்டுவார்கள், அழகான தொழுகை. நீண்ட நேரம் நிலையிலே இருந்தார்கள். ருக்கு சுஜூதை எவ்வாறு செய்ய வேண்டுமோ ஹுசு ஹுதுவோடு அழகான முறையில் செய்தார்கள். நல்ல முறையில் தொழுதார். தொழுதுவிட்டு தொழுகையை முடித்ததன் பிறகு வெளியே வந்து பார்க்கிறார், அவருடைய ஒட்டகையை காணவில்லை. நாம இருந்தால் எவ்வளவு பதறுவோம், எவ்வளவு பதட்டம், பயம் ஏற்படும், நிம்மதியற்ற நிலைமை எங்களுக்கு ஏற்படும். அந்த அரபி செய்த ஒரே வேளை திரும்ப மஸ்ஜிது நபவியின் உள்ளே வருகிறார். மஸ்ஜிது நபவியின் உள்ளே வந்து கண்ணீரோடு இரு கரங்களையும் ஏந்துகிறார். அத்தைது அமானதக ஃபைன அமானதி, இறைவா உன்னுடைய அமானிதத்தை நான் நிறைவேற்றி விட்டேன். ஃபைன அமானதி, என்னுடைய அமானிதம் எங்கே? உன்னுடைய அமானிதத்தை நான் நிறைவேற்றிட்டேன், உனக்காக தொழுதேன், என்னுடைய அமானிதம் எங்கே? இறைவனிடத்தில் கையேந்துகிறார்கள். சற்று நேரத்துக்கு பிறகு துஆவை முடித்துவிட்டு அவர் வெளியே வரும்பொழுது ஒரு பெரிய கூட்டத்தினர் வருகிறார். ஒரு பெரிய கூட்டம் மஸ்ஜிது நபவிக்கு அருகாமையிலே வருகிறார்கள். இவருடைய ஒட்டகையையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த அரபியிடத்திலே வந்து, உங்களுடைய ஒட்டகையை எங்களுடைய ஒரு வாலிபன் திருடி விட்டார், அவருடைய கையை நாங்கள் வெட்டிவிட்டோம், இதோ அந்த வாலிபர் இருக்கிறார், அவரை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஒட்டகம் இதோ என்று அவருடைய கையில் ஒப்படைக்கிறார். எவ்வாறு கிடைத்தது? அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்தார். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தார்கள். தொழுது முடிந்ததன் பிறகு, சலாம் கொடுத்ததன் பிறகு, இமாம் பரிபூரணமாக சலாம் கொடுப்பதற்கு முன்னால் எழுந்து ஓடுவதற்கு முயற்சி செய்வோம். தொழுது முடிந்ததன் பிறகு எவ்வளவு அழகான பிரார்த்தனைகள் இருக்கிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், தொழுகையில் ஏதாவது தப்பு தவறு ஏற்பட்டால் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். இது போன்ற எத்துணை அழகான துஆக்கள் இருக்கிறது. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக் ரப்பனா வ தஆலைத யாதல் ஜலாலி வல் இக்ராம், அழகிய பிரார்த்தனைகள் இருக்கிறது. இது ஒன்றும் தேவையில்லை. சலாம் கொடுத்த உடனே துனியாவை தேடி ஓட வேண்டும். துனியாதான் எங்களுக்கு தேவை என்று நாங்கள் வாழ்ந்தால் ஒருபோதும் இறைவனுடைய உதவி எங்களுக்கு கிடைக்காது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சலாம் கொடுத்து முடிந்ததன் பிறகு ஒருவர் எழுந்து போகுவதற்கு தயாராகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து சட்டையை பிடித்தார்கள். எங்க போற, எங்கே புறப்படுகிறாய், பிரார்த்தனையை செய்துவிட்டு போ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்ஸன இப்னுல் ஹத்தாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தது நல்ல வேலை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். தொழுகைக்கு பிறகு பிரார்த்தனைகள் இருக்கிறது, அழகிய பிரார்த்தனைகள். தொழுகைக்கு பிறகு பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களை சத்தியமிட்டு சொன்னார்கள். அந்த நேரங்களில் பிரார்த்தனை செய்தால் சத்தியமாக அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். ஒருவர் அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் பிரார்த்தனை செய்தால் சத்தியமாக அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்வான். ஒரு நோன்பாளி நோன்பு பிடித்ததில் இருந்து நோன்பு திறக்கும் வரைக்கும் பிரார்த்தனை செய்கிறானா, அல்லாஹ் தஆலா சத்தியமாக ஒப்புக்கொள்வான். ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்தால் சத்தியமாக அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அருமையான பெருமக்களே, ரமலான் கற்றுத்தந்த அழகிய பாடமாக எங்களுக்கு பிரார்த்தனை இருக்க வேண்டும். தொழுது முடிந்ததன் பிறகு பிரார்த்தனை. யாருக்காக நாங்கள் கேட்கிறோம்? எங்களுக்காக, எங்களுடைய குடும்பத்துக்காக, எங்களுடைய நலனுக்காக, எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக, எங்களுடைய வியாபாரத்துக்காக நாங்கள் கேட்காம யாரு கேட்கிறது? கேட்காமல் கொடுப்பவன் இறைவன் என்றாலும் எங்களுக்குரிய சகலவிதமான தேவைகளையும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமா? இறைவனிடத்தில் அதிகமாக கண்ணீரோடு நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். தஹஜ்ஜுடைய வேலைகள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அழகான முறையில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கரம் அழைக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள், முஆதே இங்க வாங்க, ரலியல்லாஹு அன்ஹு, உங்களை நான் அன்பு வைக்கிறேன், உங்களோடு நான் பாசமாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். என்ன யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாற்றமாக ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீர்கள், ஏதாவது ஒன்று சாதிக்கணும் போல இருக்குது இல்லையா? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையிலிருந்து விளங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொன்னார்கள், முஆதே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களை நான் அன்பு வைக்கிறேன், உங்களோடு நான் பிரியமாக இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள்? குழந்தை இடத்தில் ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டுமா, அந்த குழந்தையை கூப்பிட்டு பணிவான முறையில், மகனே உன்னை நான் அன்பு வைக்கிறேன். மனைவி இடத்தில் ஒரு விடயத்தை சாதிக்க வேண்டுமா, மனைவிக்கு நாங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இஸ்லாம் கற்றுத்தரும் பாடங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில் நாம் கற்ற பாடங்கள். மனைவி இடத்திலே ஒரு விடயம் தேவையா, அந்த மனைவி இடத்திலே பாசமாக, மனைவியே எனக்கு இதை சமைத்து தாருங்கள் என்று சொன்னா தான் தருவா. ஏசினால் கிடைக்காது. குழந்தையிடக்கு ஏசினால், குழந்தைக்கு அடித்தால் குழந்தையிடத்தில் ஒரு விடயத்தை சாதிக்க முடியாது. அதுபோன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் உங்களை அன்பு வைக்கிறேன் என்றாங்க. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை கற்றுத்தரட்டுமா, சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், நான் தயாராக இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகு நீங்கள் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக என்ற வார்த்தையை நீங்கள் ஓதி வாருங்கள். அதனுடைய அர்த்தம், இறைவா, உன்னை ஞாபகம் கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை நல்ல முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக. அந்த பிரார்த்தனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நான் என்னுடைய மரணம் வரைக்கும் அந்த பிரார்த்தனையை நான் செய்து வந்தேன். என்ன நோக்கத்தில் நான் அதை ஓதினேனோ அந்த நோக்கம் அனைத்தும் எனக்கு கிடைத்தது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையான பெருமக்களே, நமக்கு கிடைக்கக்கூடிய பொன்னான நேரங்கள், தொழுகைக்கு பிறகு அழகிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது. சலாம் கொடுத்தவுடன் எழுந்து ஓடுவதல்ல, அல்லாஹு தஆலாவினுடைய பள்ளிவாயிலே இருந்து கொண்டு இமாம் பிரார்த்தனை செய்வார், அந்த பிரார்த்தனைக்கு ஆமீன் சொல்லுவோம், அல்லாஹு தஆலா ஒப்புக்கொள்வான்.
லா யஜ்தமிஉ மலஉன் யது பாலுஹும் வ யுஅம்மினு பாலுஹும் இல்லா அஜாபஹுமுல்லாஹ். ஒரு இடத்தில் ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து ஒருவர் பிரார்த்தனை செய்ய மற்றவர் ஆமீன் சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்வான். அது ஒரு பிரார்த்தனை. ஆனால் எங்களுக்கு தனிப்பட்ட எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, அதற்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் பிரார்த்தனை செய்வேன். அதுக்காக வேண்டி இமாமுடைய துஆவுக்கெல்லாம் ஆமீன் சொல்லக்கூடாது. எங்களுக்கு தெரியுமா இமாமுடைய தேவை, அந்த துஆவெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒருபோதும் இமாம் கெட்ட வார்த்தையை சொல்லி பிரார்த்தனை செய்ய மாட்டார், நல்லதை தான் கேட்பார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இறைவா துனியாவில் நல்லதைத்தா, ஆகிரத்தில் நல்லதைத்தா இமாம் பிரார்த்தனை செய்வார். அதுக்காக வேண்டி எங்களுடைய தேவை இமாமுக்கு தெரியாது. இமாமினுடைய துஆவுக்கு ஆமீன் சொல்வதை விட நாம் தனியாக கேட்பதுதான் சிறந்தது. அந்த துஆ மட்டும்தான் ஏற்றமானது. கூட்டாக பிரார்த்தனை செய்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று மோடமான கருத்துக்கள் பேசக்கூடாது. கூட்டாக துஆ செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய சஹாபாக்கள் ஆமீன் சொன்னார்கள். அதே போன்று சஹாபாக்கள் துஆ செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள். இதா தஅவுது ஃபஅமினு, நான் பிரார்த்தனை செய்தால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். ஹதீதுகள் தெளிவாக இருக்கிறது. அது ஒருபுறம், அது ஒரு வகையான துஆ, நல்லோர்களுடைய துஆ. இது போன்ற பிரார்த்தனைகள் இருக்கிறது. என்றாலும் கூட நாம் எங்களுடைய தேவைகளை சரியான முறையில் நாங்கள் முறையிட்டு கிடைப்பதாக இருந்தால் மற்றவர்களிடம் சொல்லி கண்ணீர் வடிப்பதை போன்று இறைவனிடத்தில் ஒரு கரம் நீங்கள் நினைத்து இறைவன் ஒப்புக்கொள்வான். நம்பிக்கையோடு நீங்கள் இறைவனிடத்தில் யா அல்லாஹ் எனக்கு நல்ல மாடி வீட்டை தா, என்னுடைய கஷ்டத்தை நீக்கு, என்னுடைய நோயை நீக்கு, எங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியை தா என்று கண்ணீரோடு கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தருவான். நான் மேலே சொன்னதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை உதுஉ ரப்பக்கும் அன்தும் மூகினூன ஃபில் இஜாபா, நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்களே. அந்த அமைப்பில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக எங்களுடைய துஆக்கள் அனைத்தையும் ஒப்புக்கொள்வான். ஆக அருமையான பெருமக்களே, ரமலான் கற்றுத்தந்த பாடமாக நம்பிக்கையோடு கண்ணீரோடு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து எங்களுடைய நோய்கள் அனைத்தையும் நீக்கி என்னென்ன தேவைகள் எங்களுக்கு இருக்கிறதோ அனைத்து தேவைகளையும் கண்ணீரோடு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து அவைகள் அனைத்தையும் பெற்று நல்லவர்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை இறைவா எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள்வாயாக. இறைவா எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. இறைவா எங்களுடைய தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்கள் எல்லா மக்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. இறைவா நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள்வாயாக. நாம் என்னென்ன பிரார்த்தனைகளை செய்கிறோமோ இறைவா அந்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் நீ ஒப்புக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
سبحان ربك رب العزة